அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து நான் என்ன வேலை செய்கிறேனோ, அத தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளான வீடியோவா தான் இருக்கும். பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொண்ணு பார்த்தீங்கன்னா, காலைல கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்கூல் போயிடுவா. வாரத்தில 2 நாளாவது ஏதாவது கஞ்சி ரெசிபி தான் செஞ்சு அவளுக்கு குடுக்குறது. இன்னைக்கு வந்து ரத்தசாலி அரிசியில வந்து கஞ்சி செஞ்சிருந்தேன். இந்த கஞ்சி ஐட்டம்லாம் செய்றப்போ கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் நகர்ந்துட்டேன். லைட்டா அடி புடிச்சிருச்சு. பரவாயில்ல எப்படியோ கஞ்ச காப்பாத்திட்டேன். அவளுக்கு கஞ்ச நல்லா ஆற வச்சு வச்சுட்டேன். அவளும் குடிச்சிட்டு கிளம்பிட்டா. சைட்லயே பார்த்தீங்கன்னா, அம்மா அவங்க வேலைய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வெயில்ல வந்து 2வது தடவையா இந்த மாங்கா வத்தல் செய்றாங்க. ஏற்கனவே ஒரு பேட்ச் ரெடி பண்ணி காய்ஞ்சிட்டுருக்கு. ஏற்கனவே போட்ட மாங்கா வத்தல் பார்த்தீங்கன்னா, உப்பு மட்டும் சேர்த்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து வெல்லத்தில வேக வச்சு கொஞ்சம் இனிப்பா ரெடி பண்றாங்க. தாளிக்காம இப்படி வத்தலா செஞ்சு வைக்கிற மாங்காலாம் பார்த்தீங்கன்னா, பருப்பானம், வத்த குழம்புலலாம் சேர்ப்பாங்க. டேஸ்ட்டா இருக்கும். ஒட்டு மாங்கால தான் இந்த மாங்கா வத்தல் செய்றது நல்லாயிருக்கும். பொண்ணு ஸ்கூல் போனதுக்கப்புறமா 1 ஹவர் கழிச்சு தான் தம்பி கிளம்புவான். ஆரம்பத்துலலாம் இவனுக்குமே இந்த சத்து மாவு கஞ்சி, இந்த மாரி கவனி அரிசி கஞ்சிலாம் குடுத்து பழக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ குடிச்சிடுறான். அவனும் ரெடியா கிளம்பி நின்னான். வேன் கரெக்ட்டா வந்துருச்சு. கிளம்பிட்டான். இந்த ஒரு 4, 5 நாளாவே துணி காய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிரமமா தான் இருக்கு. மழையினால இல்ல. வீட்ல கொஞ்சம் வேலை நடக்குது. நான் வந்து பால்கனிலேயே துணி காய வச்சுப்பேன். பால்கனியில கொஞ்சம் சிமெண்ட் வேலைலாம் நடக்கிறதுனால, துணி அங்க காய வைக்க முடியல. ரூம்ல தான் காய வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாண்டுலாம் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சேன். சிமெண்ட் வேலைனா சொல்லவே வேணாம். வீடு ஃபுல்லா தூசியா தான் இருக்கு. எப்படா இந்த வேலைலாம் முடியும்? கரெக்ட்டா வீட அரேஞ்ச் பண்ணலான்னு தான் இருக்கு. நான் பால்கனிலேயே காய வச்சு பழகிட்டதுனால, மொட்டை மாடியில வந்து கொடிலாம் எதுவும் நான் கட்டல. இப்போ மொட்டை மாடியில போய் கொடி கட்டி காய வச்சாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது. நான் பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி குடுக்க மாட்டேன். மதியம் எங்களுக்கு என்ன சமைக்கிறேனோ, அத தான் குடுத்து விடுவேன். ஸ்கூல் உள்ளூர்லயே இருக்கிறதுனால, லஞ்ச வந்து சூடா செஞ்சு குடுத்து விட்டுர்றது. இந்த இடத்துல தான் பூச்சி வேல, தர போடுற வேலைலாம் நடக்குது. வெயில் காலத்தில கொஞ்சம் வெயில் அனல் ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளோதான். மத்தபடி சிலு சிலுன்னு காத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இங்க நின்னுட்டு இருந்தா டைம் போறதே தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பேட்ச் மாங்கா காய வச்சாச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் காஞ்சா நல்லாயிருக்கும். அதனால அத மட்டும் வெயில்ல எடுத்து வச்சுட்டேன். ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, வீட்ல வெரைட்டி ரைஸ்லாம் அவ்வளவா செய்யல. இப்ப ஸ்கூல் தொறந்ததுக்கு அப்புறமா தம்பி என்ன செய்றான்னா, டெய்லி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் தான் கேட்குறான். இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் வேணுமான்னு கேட்டு போயிருக்கான். சரி நானும் எல்லாத்துக்குமே லெமன் ரைஸ் செய்யலான்னு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏற்கனவே உருளைக்கிழங்கு மட்டும் பொரிச்சுட்டு முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். இன்ஸ்டா, யூடியூப் 2த்துலயுமே சரி ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸ் செய்றா மாரி. கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அத ரெடி பண்றத பார்த்துட்டு ஒரு சில பேர் இன்ஸ்டால கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, லெமன வந்து இந்த மாரி கொதிக்க விடக்கூடாது, தாளிக்கக்கூடாது. டைரக்ட்டா வந்து ரைஸ்ல தான் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் செய்றா மாரி லெமன வந்து கொதிக்க விட்டு சேர்த்தா வந்து சாப்பாடே கசந்துரும்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே லெமன் ரைஸ் எங்க வீட்லலாம் இப்படி தான் செய்வாங்க. சாப்பாடுலாம் கசக்கலாம் செய்யாது. நல்லா தான் இருக்கும். லெமன் அதிகமா கிடைக்கிற நேரத்தில கூட இந்த மாரி லெமன் பேஸ்ட் மிக்ஸ் மாரி செஞ்சு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். நானுமே ஒரு சில பேர் செஞ்சு பார்த்துருக்கேன். லெமன வந்து தனியா வந்து ரைஸ்ல புழிஞ்சு ஊத்திட்டு, தாளிப்பு தனியா செஞ்சு கொட்டுவாங்க. ஆனா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. லெமன் அப்படியே ராவா சேர்க்கறதுனால புளிப்பு டேஸ்ட் அதிகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருத்தவங்க ஒரு மாரி சாப்பாடு செய்வோம். நீங்க எந்த மாதிரி வந்து லெமன் ரைஸ்லாம் ரெடி பண்ணுவீங்கங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தாளிப்பீங்களா? இல்ல வந்து டைரக்ட்டா சேர்த்துருவீங்களான்னு? வீட்ல வெரைட்டி ரைஸ் செஞ்சாவே அம்மா சொல்ற ஃபர்ஸ்ட்டு வார்த்தை எனக்கு கொஞ்சமா சாப்பாடு எடுத்து வச்சுரு. நான் இது கொஞ்சம் சாப்பிட்றேன், தயிர் கொஞ்சம் சாப்பிட்றேன்னு. இன்னைக்கு வந்து அம்மா வந்து எனக்கு தனியா சாப்பாடு எடுத்து வைக்க வேணாம். நானும் லெமன் ரைஸே சாப்பிட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லா சாப்பாட்லயுமே லெமன் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். லஞ்ச் வாங்க வந்து 12:15க்குலாம் வந்துருவாங்க. மணி வந்து இப்போ 12 போகுது. இப்போ லஞ்ச் பேக் பண்ணேன்னா, அவங்க வரத்துக்கும், நான் குடுத்து விடுறதுக்கும் டைம் கரெக்ட்டா இருக்கும். பொண்ணு பார்த்தீங்கன்னா, காலைல ஸ்கூலுக்கு போனதுலேருந்து என்னென்ன நடக்குதோ, அப்படியே வந்து என்ட்ட ஷேர் பண்ணுவா. அவளுக்கு ஷேர் பண்ணாக்காட்டி தூக்கமும் வராது. ஆனா, தம்பி அப்படியே ஆப்போசிட்டு. நம்மளா ஒரு வார்த்தை கொடுத்து, ஒரு வார்த்தையா வாங்குறா மாரி இருக்கும். திங்கட்கிழமை அன்னைக்கு அவன் தான் பருப்பு சோறு ரெடி பண்ணி கேட்டான். நானும் கொத்து பருப்பு மாரி ரெடி பண்ணி அவனுக்கு சாப்பாடு கட்டி குடுத்துருந்தேன். பார்த்தா சாப்பிடவே இல்ல. ஒரு 1/2 தான் சாப்பிட்டுருப்பான். டப்பால பாக்கி அப்படியே இருந்துச்சு. "ஏன்டா சாப்பிடலன்னு?" கேட்டதுக்கு, "ஏம்மா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டேன். அதனால நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம்மா. அவனுக்கு தயிர் சாப்பாடு, எனக்கு பருப்பு சோறு 2த்தையும் ஒண்ணா கலந்து சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லாவே இல்ல. அதனால வச்சுட்டேம்மாங்கிறான். இவனுங்க ஒழுங்கா சாப்பிட்டு வரணுங்கிறதுனால கேட்கறதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு குடுத்தா, ஷேர் பண்ணிக்கிறேங்கிற பேர்ல சாப்பிடாமயே எடுத்துட்டு வந்துட்டான். இன்னைக்கான லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. லெமன் ரைஸ் கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரை, முட்டை, அப்புறம் கொஞ்சமா மாம்பழம் கட் பண்ணி வச்சு, நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டுருக்கும்போதே லஞ்ச் வாங்குற அக்காவும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாங்க. கடகடன்னு பேக் பண்ணி குடுத்துட்டு வந்துட்டேன்.
வேலைய முடிச்சுட்டு கிச்சன கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு, நானும் லுஹர் தொழுதுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும்.